السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما صدق الله العظيم. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் 12 தராவீஹ்களும் 15 திசுவுகளும் நிறைவடைந்திருக்கிறது. அல்லாஹ்வின் கிருபையால் பாதி குர்ஆன் ஓதப்பட்டிருக்கிறது, பாதி குர்ஆனை நாம் கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா மீதம் இருக்கக்கூடிய 15 திசுவையும் தொழுகையிலே நின்று ஓதக்கூடிய கேட்கக்கூடிய தௌஃபீகை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். இன்றைக்கு ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களில் ஒரு வசனத்தை நாம் தராவீஹின் சிந்தனையாய் எடுத்துக்கொள்கிறோம். இன்றைக்கு தொழுகையிலே ஒரு பிரபல்யமான ஒரு வசனம் ஓதப்பட்டுச்சு. அடிக்கடி நம்மெல்லாம் கேள்விப்படுகிற வசனம். வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நீங்கள் துஆவில் இப்படி செய்யுங்க, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. என்னுடைய பெற்றோர்கள் எப்படி குழந்தை பருவத்திலே நாங்கள் இருக்கிற பொழுது எங்களை நல்ல விதமாக பாதுகாத்து பார்த்து கொண்டார்களோ அது மாதிரி அவர்கள் வயோதிகத்தை அடைந்து விட்ட போதிலும் நாங்கள் அவர்கள் மீது இறக்கப்பட வேண்டும், அவர்களை நல்ல முறையிலே பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் நீ இரக்கம் செய், கிருபை செய் அப்படின்னு நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாரு. அந்த வசனத்திற்கு மேல ஒரு பெற்றோர்களை எப்படி பார்க்கணும், பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும், பெற்றோர்களுக்கு என்ன செய்யக்கூடாது என்கிற விஷயத்தை ஒரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுவார். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. உங்களின் மீது அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்பதை விதியாக்கி இருக்கிறார். அதோடு பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யும்படியும் உங்களின் மீது அல்லாஹ் தஆலா விதியாக்கி இருக்கிறார். அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக யாருக்கு நம்ம உபகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பெற்றோர்கள். அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா பேசுவான். இம்மா யப்லுகன்ன இன்தகும் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. அவ்விருவரோ அல்லது அவ்விருவரில் ஒருவரோ வயோதிகத்தை அடைந்து விட்டால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின். நீங்கள் சீ என்றும் கூட அவர்களை பார்த்து சொல்லிவிட வேண்டாம். வலா தன்ஹர்ஹுமா. அவர்களை வீட்டை விட்டு நீங்கள் விரட்டிவிட வேண்டாம். அவர்களை வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. சங்கையான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அவர்களிடத்துல பேசுங்கள், கண்ணியமாக பேசுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். பொதுவாக அந்த உஃப் என்கிற வார்த்தைக்கு தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்வார்கள். அப்படின்னு சொல்றோம்ல, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த என்கிற வார்த்தை கூட பெற்றோர்களை பார்த்து சொல்லக்கூடாது. சீ என்கிற வார்த்தை என்கிற வார்த்தை கூட நீங்க சலிச்சுக்கிட்டு சொல்ற வார்த்தை. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு அம்மாவோ அத்தாவோ யாராச்சும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா செய்யறப்போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த என்கிற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் என்பதாக தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு பெற்றோர்களிடத்துல எப்படி கண்ணியமாக பேசணும், பெற்றோர்களை எப்படி பார்க்க வேண்டும், எந்த அளவுக்கு அவர்களுக்கு உபசரிக்கணும், உபகாரம் செய்யணும் என்கிற விஷயங்களை எல்லாம் அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவர்களை பார்த்து சீ என்றோ என்ற வார்த்தை கூட நீங்க சொல்லிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதோ குர்ஆன்ல ஒரு இரண்டு வார்த்தைகள் அல்லாஹ் தஆலா சேர்த்து சொல்லுவார். அதுல அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல். நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அவனுடைய ரசூலுக்கும் வழிபடுங்கள். இரண்டாவது அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த. தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். மூன்றாவது அன்ஷ்குர்லி வலிவாலிதைக்க. எனக்கு நன்றி செலுத்துங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவார். அதாவது அவனுக்கு நன்றி செலுத்துவதோடு சேர்த்து நம்முடைய பெற்றோர்களுக்கும் சேர்த்து நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இதுவாக நன்றி செலுத்துறது அல்லாஹ்விற்கு அடுத்து நம்ம யாருக்குன்னு சொன்னா பெற்றோர்களுக்கு தான். அல்லாஹ்வுக்கு அடுத்து பெற்றோருக்கு தான் நன்றி செலுத்தும். ஏன்னா அந்த அளவிற்கு அவர்கள் சிரமப்பட்டு நம்மளை பெற்றெடுக்கிறார்கள், வளர்க்கிறார்கள். ஒரு இடத்துல குர்ஆன்ல வஸலல் இன்சான் வலது இன்சானா ஹமலத்துஹு உம்முஹு குருஹா வவதஅத்துஹு குருஹா. சிரமத்தோடு சுமந்து சிரமத்தோடு உங்களை அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். அதனால் என்ன செய்யுங்க,
அவங்களுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொல்லி. ஒரு ஆளு அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்து கேட்பார், நான் என்னுடைய அம்மாவை குராசான் நாட்டுல இருந்து சுமந்து கொண்டு முதுகுல சுமந்து கொண்டு மக்காவுக்கு வரேன். காபாவை நான் அம்மாவை சுமந்துக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கிறேன், தவாப் செய்யறேன். இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டா என்னுடைய தாய்க்கு உண்டான இந்த கடமையை நான் நிறைவேற்றுவனா ஆயிடுவேனா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், ஒருபோதும் கிடையாது, ஒருபோதும் கிடையாது. நீ உன்னுடைய தாயினுடைய கருவறையில இருக்கிறப்ப ஒரு லேசா ஒரு எட்டி உதப்ப இல்லையா, அந்த லேசா அந்த எட்டி உதைக்கிற உதைக்கு நீ குராசான் நாட்டுல இருந்து சுமந்து கொண்டு காபாவை தவாப் செய்து ஈடாகாது என்பதாக சொல்லுவார்கள். அந்த ஒரு உதைக்கு என்னதான் நீ சுமந்துக்கிட்டு அம்மாவை வந்தாலும் தவாப் செஞ்சாலும் அந்த ஒரு உதைக்கு ஈடாகாது என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு சொல்லுவாங்க, அந்த ஒரு உதைக்கு உலகம் ஈடாகாது என்பதாக சொல்லுவார்கள். பொதுவாக இந்த தாய் குழந்தை பெற்றெடுக்கிறது சிரமம்னு அவங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு மறுபிறவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு சிரமம்னு தெரியும். இருந்தாலும் தன் குழந்தையை சுமக்கணும், பெற்றெடுக்கணும், அவனை பார்க்கணும், கொஞ்சணும், வளர்க்கணும் என்கிற ஆசையில அவங்க செய்யறாங்கல்ல, அதோடு அவருடைய கஷ்டம் முடிஞ்சிருமான்னு கேட்டா கிடையாது. சுமந்த பிறகு பெற்றெடுத்த பிறகுதான் உடைய உண்மையான கஷ்டம் ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியும், வெயில் அவங்களால போக முடியாது. ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள், வருடங்கள் கூட ஆகலாம். அவங்களுடைய தோல் அப்படியே மாறி போயிடும், தோல் மாறிடும். வெயில்ல அவங்க ரொம்ப நேரம் நிற்க முடியாது, அப்படியே ரொம்ப சுட ஆரம்பிச்சிடும். மனசளவிலையும் உடல் அளவிலையும் அவங்க மிகப்பெரிய ஒரு பலகீனத்தை உணர்ந்தாங்க. ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு இவ்வளவு சிரமப்பட்டு உங்களை பெற்றெடுத்து அவள் ஆளாக்குகிறாள். அதனால நீங்க என்ன செய்யுங்க, அவளுக்கு நன்றி கடனாக இருங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. இந்த அளவிற்கு ஒரு மனிதன் பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு உபகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவன் காலம் முழுக்க பெற்றோருக்கு நன்றி செலுத்தினாலும் உபகாரம் செய்தாலும் அவன் கருவறையில இருந்த அந்த ஒரு நிமிடத்திற்கு அது ஈடாகாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உன்னுடைய பெற்றோர் தாயினுடைய காலடியில சொர்க்கம் இருக்கிறது, தந்தை அந்த சொர்க்கத்துடைய வாயிலாக இருக்கிறார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒரு ஆளு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு வருவார். வர்றப்ப ஒரு வயசான ஒரு ஆளும் கூட இருப்பாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவர் சொல்லுவார், இது என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. உடைய தந்தையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், லா தம்ஷி அமாமஹு லா தம்ஷி அமாமஹு வலா தஃபுது கப்ரஹு. அவருக்கு முன்னாடி என்ன செய்யாத, நீ நடக்காத. அவருக்கு முன்னாடியே நீ உட்காராத. முன்னால் நடந்து செல்லக்கூடாது, அவர் உட்காரத்துக்கு முன்னாடி நீ உட்காரக்கூடாது. வலா ததுஹு பிஇஸ்மிஹி, அவருடைய பெயரை சொல்லி நீ அழைக்க கூடாது. வலா தஸ்தப்பலஹு, அவரை ஒரு காலம் நீ திட்டி விடாதே என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு உபதேசம் செய்வாங்க. பெற்றோர் அத்தா நடக்கிறப்ப அவங்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடாது, அதுதான் ஒழுக்கம். அவர்கள் சபையில உட்கார்றதுக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்துடக்கூடாது, அதுதான் ஒழுக்கம். அவருடைய பெயரை சொல்லி அழைக்க கூடாது. இன்னைக்கு இணையதளத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு ஆளு வண்டியில வரான், அவருடைய அம்மாவையும் அத்தாவையும் அப்படியே ரோட்ல இறக்கி விட்டுட்டு அவங்களுடைய பேக் இருக்குது, பேக் அப்படியே மூஞ்சில எரிச்சிட்டு அப்படியே போறான். சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. அப்படியே மூஞ்சில குட்டி எரிஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். அந்த பெற்றோர்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் கூட யோசிக்கிறேன். எவ்வளவு சிரமப்பட்டு அவர்கள் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி அதற்கு பிறகு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த பிறகு இன்னைக்கு எந்த அளவுக்குன்னா பெற்றோர்களுடைய பெயர்ல சொத்து இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு மரியாதை. எப்ப பிள்ளைங்க பேருக்கு அந்த சொத்து மாறிடுச்சோ அப்ப வீட்டுல அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி ஆயிட்டாங்க. அதிகப்படியான ஒரு சுமை மாதிரி வீட்டுல இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் அவமதிக்கப்படுவதும், அவர்கள் எப்படா போவாங்க, எப்படா இவங்க ஒழிச்சு கட்டலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் இன்றைக்கு இருக்கிற சமூகம் போய் கொண்டிருக்கிறது. இது அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னு சொன்னா, உலகத்துல ஒரு ஆள் தண்டனை அனுபவிக்கிறான், நரகத்தினுடைய தண்டனையை அனுபவிக்கிறான். அதற்குண்டான பல பாவங்கள் ஒரு பாவம் அவன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது. அவன் நோவினை செஞ்சான்னு சொன்னா இந்த உலகத்திலேயே அவனுக்கான தண்டனை சீக்கிரமாக இறக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். இன்னைக்கு இருக்கிற நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, வயசாயிடுச்சு, ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, திட்டிகிட்டே இருக்கிறாரு, ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஒரு ஹதீஸ்ல சஹாபாக்கள் சபையில உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு ஆள் காலையில எழுந்திருக்கிறார்,
அவருடைய பெற்றோர்களுக்கு கண்ணியம் செஞ்சு, அவருடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செஞ்சு, கடமையை சரியா நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவராக ஒருவர் காலையில எழுந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருக்காக வேண்டி 2 சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறந்து வைக்கப்படுகிறார். அந்த 2 பேர் என்ன, ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க, அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க அல்லது அப்பா மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வாசல் அவருக்காக வேண்டி திறந்து வைக்கப்படுகிறது. அதே ஆள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு மாறு செஞ்சு, நோவினை செஞ்சு, அல்லாஹ்வுடைய கோபமான நிலையில காலையில எழுந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நரகத்தினுடைய 2 வாசல்கள் அவருக்காக வேண்டி திறந்து வைக்கப்படுகிறது அல்லது ஒரு வாசல் திறந்து வைக்கப்படுகிறது. அப்ப ஒரே ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அவங்க அநீதம் செஞ்சாலுமா, அநீதம் செஞ்சா நமக்கு அவங்க அநீதம் செய்யறாங்க, நம்மள திட்டுறாங்க, பேசுறாங்க, எனக்கு எதுவுமே செஞ்சதில்லை, அநீதம் செய்தாலுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 தடவை சொன்னாங்க, வயல் தலமாகு வயல் தலமாகு வயல் தலமாகு. அவர்கள் அநீதம் செய்தாலும் பரவாயில்ல, அநீதம் செய்தாலும் நீ அவர்களுக்கு உபகாரம் செய். இன்னைக்கு நம்மளுடைய பெரிய பிரச்சனை இதுதான். வீட்டுல சும்மா அப்பா திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, சும்மா அம்மா கூட கூடன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்குன்னு என் அம்மா எதுவுமே செஞ்சதில்லை, எனக்குன்னு அத்தா எதுவுமே செஞ்சதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்ன செஞ்சாங்க அவங்க, அதனால நான் இப்படி வச்சிருக்கிறேன், அவங்களை பார்க்கறது இல்லை, அவங்கள்ட்ட பேசுறது இல்லை. அது ஆகப்பெரிய தவறு. பெற்றோர்கள் நமக்காக எதுவுமே செய்யலனாலும் அவர்களுக்கு கண்ணியம் செய்வது, கடமை செய்வது நம்ம மீது கடமை, அவர்களுக்காக உபகாரம் செய்வது நம்ம மீது கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாயினுடைய அன்பை எந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பத்ருடைய போர்க்களத்துல ஒரு 70 கைதிகள் பிடிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அப்ப ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய தொலைச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஃபுல்லா தேடிக்கிட்டே இருப்பாங்க, அழுதுகிட்டே தேடிக்கிட்டே இருப்பாங்க, தேடி 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 பார்ப்பாங்க, குழந்தை கிடைக்காது. சஹாபாக்கள் இந்த காட்சியை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அங்க வருவாங்க, அந்த காட்சி நடந்துகிட்டு இருக்கும். அந்த காட்சி அப்படியே தேடிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல அந்த குழந்தை கிடைச்சிடும். உடனே அந்த குழந்தையை தூக்கி அப்படியே ஆரோவாறு கொஞ்சி முத்தமிட்டு அப்படியே சஹாபாக்கள் இதை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இதுதான் ஒரு தாயினுடைய பாசம். ஒரு தாயினுடைய பாசம்ங்கிறது இதுதான். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, இது மாதிரி அல்லாஹ் தஆலா 70 தாயினுடைய பாசங்கள் கொண்டவன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அப்போ ஒரு தாயினுடைய அன்பு எந்த அளவுக்குன்னு சொன்னா, அது சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, அளவுகள் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு தாய் தன் குழந்தைகளின் மீது அன்பு கொண்டவன். ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு உவமைக்காக வேண்டி ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். ஒரு மனிதன், ஒரு நபர், ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை நேசிக்கிறான். அந்த பெண்ணிடத்துல போய் சொல்றான், நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த பெண் சொல்லுகிறாள், உன்னுடைய அம்மா இருந்தாங்கன்னு நமக்கு செட் ஆகாது, உன்னுடைய அம்மா என்ன செய்யும், உன்னுடைய அம்மாவை கொண்டு அந்த இருதயத்தை, உன்னுடைய தாயினுடைய இதயத்தை எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு அந்த பெண் ஒரு உவமைக்காக வேண்டிதான், அந்த இதயத்தை நீ எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றப்ப இப்ப நேரா ஓடுறான். அந்த பெண்ணின் மீது இருக்கிற மோகம் அவனுக்கு நேரா ஓடுறான், போய் அம்மாட்ட போய், அம்மா இது மாதிரி நான் காதலிக்கிறேன். அந்த பெண் இப்படி கேட்கிறா அப்படின்னும் போது அந்த தாய் சொல்கிறாள், தாராளமாக என்னுடைய இதயத்தை நீ எடுத்துக்கோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா நீ என் இதயத்தை எடுத்துக்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. இப்ப என்ன செய்யறான், அவருடைய தாயை கொலை செய்து அந்த இதயத்தை எடுத்துக்கொண்டு தன் காதலியிடம் கொடுப்பதற்காக வேண்டி வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது கல் தடுக்கி கீழே விழுகிறான். அந்த இதயம் விழுந்து அது உடைந்து அதுல இருந்து சப்தம் வருகிறது, மகனே கீழே விழுந்திய, ஏதாச்சும் உனக்கு அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லி அந்த இதயத்துல இருந்து சப்தம் வருகிறது. இதுதான் ஒரு தாயினுடைய பாசம். தன் பிள்ளைகளின் மீது ஒரு தாயினுடைய பாசம் என்பது இதுதான். தன் இதயத்தை கொடுத்தாலும் தன் மகனுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டுருமா அப்படின்னு பதறுபோல் தான் தாய். இப்ப அந்த தாயை, அந்த தந்தைய எந்த அளவுக்கு நம்ம கண்ணியப்படுத்தணுமோ, உபகாரம் செய்யணுமோ அந்த அளவுக்கு அவர்களை செய்யணும். தாயினுடைய பெற்றோர்களுடைய துவாவை நம்ம வாங்கணும். சும்மா அவங்க நொச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்க வயசாயிடுச்சு ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. சொல்லுவார்கள், ஒரு தந்தை என்ன செஞ்சாருன்னா, தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல மரத்துல ஒரு காக்கா நிக்குது. அவர் கேட்கிறாரு, இது என்னப்பா அப்படின்னு சொல்லி. அவர் அந்த மகை சொல்றாரு, இதோ காக்கா அப்படின்னு சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் கேட்கிறார், அது என்ன அப்படின்னு சொல்லி. இப்பதானே தான் சொன்னேன், அது காக்கா அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கேட்கிறாரு, மகனே அது என்ன அப்படின்னு சொல்லி. இப்பதானே சொன்னேன், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா, அது காக்கா அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கேட்கிறாரு. அவன் கடுப்படிக்கிறான், என்ன சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எத்தனை வாட்டி தான் உங்களுக்கு நான் சொல்றது, அது காக்கான்னு உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அந்த தந்தை சொல்லுவார், இது மாதிரி சின்ன வயசுல நீ என்ன கேட்டுக்கிட்டே இருந்த, இது என்ன இது என்ன அப்படின்னு சொல்லி ஏறத்தால ஒரு 100 வாட்டி நீ கேட்டிருப்ப. 100 வாட்டியும் சலிக்காம நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா ஒரு 4 வாட்டி நான் கேட்டதுக்கு இப்படி என் இடத்துல நீ கோச்சிக்கிறியே அப்படின்னு சொல்லி. பெற்றோர்கள் எதுவும்
பேசல அப்படின்னு சொன்னாதான் ஆச்சரியம். அவங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். வீட்டுல பெரிய பறக்கத்து அதுதான். வீட்டுல வயசானவங்க இருக்கிறதா பெரிய பறக்கத்து. இன்னைக்கு அந்த பறக்கத்தை தூக்கி நம்ம வெளியே தள்ளிட்டு வீட்டுக்குள்ள பறக்கத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். பெற்றோர்கள் பறக்கத்து, அவங்களுடைய துவா என்பது ஆகப்பெரிய. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, அல்லாஹ் நாளைக்கு நான் சொர்க்கத்துல யாரோடு இருப்பேன் அப்படின்னு கேட்கிறப்ப அல்லாஹ் சொல்லுவானா, நீ வந்து ஒரு கறிக்கடை கசாயி கூட இருப்ப, ஒரு கறி வெற்ற ஆள் கூட நீ இருப்ப அப்படின்னு சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆச்சரியம், நான் நபியாக இருக்கிறேன், ஒரு கசாயி கூட நான் எப்படி சொர்க்கத்துல, என்ன அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த ஊர்ல இருக்கிறார், கறி வெட்டிக்கிட்டு இருக்காரு, போய் பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போவாங்க, போய் பார்ப்பாங்க. பார்த்தா அவர் ரெகுலரா செய்யற வேலை தான் செஞ்சுட்டு இருக்காரு. கறி வெட்டுறாரு, எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு, நல்ல வியாபாரம் செய்யறாரு. கடைசிய கொஞ்சோண்டு கறியை வெட்டிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால் தொடர்ந்து கொண்டே போறாங்க. வீட்டுக்கு போய் அந்த கறியை சமைக்கிறார். சமைச்சு ஒரு கூடை ஒண்ணு இருக்கு, ஒரு திண்ணையில அந்த மேல ஸ்லாப் இருக்குல்ல, அந்த ஸ்லாப்ல ஒரு கூடை ஒண்ணு இருக்கு. அந்த கூடைய கீழே இறக்கி வைக்கிறார். இறக்கி வச்சா வயசான அவருடைய தாய் அப்படியே சுருண்டுகிட்டு படுத்திருக்கிறாங்க. சுருண்டுகிட்டு அப்படியே அந்த தாய் அப்படியே அழகா எடுத்து அந்த கறி அப்படியே பிச்சு ஊட்டி விடுறாரு. அந்த தாய் அப்பொழுது துவா செய்கிறாங்க, அல்லாஹ் தஆலா நாளைக்கு சொர்க்கத்துல நீ மூசா கூட இருப்ப அப்படின்னு அந்த தாய் துவா செய்யற பொழுது அந்த துவாவை அல்லாஹ் தஆலா கபூலாக்கி கொண்டார். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொன்னா, மூசா நாளைக்கு கசாய் கூட சொர்க்கத்துல இருப்ப அப்படின்னு சொல்லி. தாயினுடைய துவா என்பது அவ்வளவு வலிமையானது. இன்னைக்கு அந்த தாயினுடைய துவாக்களை, பெற்றோருடைய துவாக்களை நம்ம வந்து வாங்காம இந்த வாழ்க்கையில நிறைய பரக்கத்துகளை இழந்து நிற்கிறோம். ஒரு தாய் தந்தை இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்யணும்? தாய் தந்தைகளுக்காக வேண்டி அதிகமாக துவாக்கள் செய்யணும். சொல்லுவார்கள், ஒருவர் தொழுகைக்கு பிறகு தாய்க்காக வேண்டியோ அல்லது தந்தைக்காக வேண்டிய துவா செய்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் வந்து இறந்த பிறகும் தன் பெற்றோர்களுக்கு அவர் உரிய முறையில் அவருடைய கடமையை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் என்பதன் பொருள். அதனால்தான் தாய்க்கோ தந்தைக்கோ அதிகம் துவா செய்யணும். அவருடைய மகுபிரத்திற்காக வேண்டி துவா செய்யணும். இருப்பவர்கள் சொர்க்கத்தினுடைய வாசலையோ அல்லது சொர்க்கத்தையோ தொலைத்து விடக்கூடாது. முடிஞ்ச அளவு அவர்களுக்கு உபகாரம் செய்யணும். அவர்கள் நம்ம வெறுத்தாலும் பரவாயில்லை, நம்ம அவர்களை ஒரு காலம் வெறுக்கக்கூடாது. திட்டினாலும் பரவாயில்லை, ஏசினாலும் அடித்தாலும் பரவாயில்லை, ஒரு காலம் அவர்களை வெறுக்கக்கூடாது. அவர்களுக்கான ஹக்கை, கடமையை நாம் சரியாக செய்ய வேண்டும். அதாவது அப்பேற்பட்ட பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على رسولك سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم تقبل منا قيامنا وصيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا يا رب العالمين. وصل على النبي محمد واله وصحابه اجمعين. الحمد لله رب العالمين. الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم.